ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல டேஸ்டான நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச காலிஃப்ளவர் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த காலிஃப்ளவர் சில்லியை நல்ல முறுமுறுன்னு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் பண்ண முடியும். நான் இதில் கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். வாங்க இந்த டேஸ்டான சில்லியை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். காலிஃப்ளவர் சில்லி பண்ணுறதுக்கு நான் மீடியம் சைஸை விட சின்னதாக ஒரு காலிஃப்ளவர் எடுத்து நல்லா இந்த அளவுக்கு பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுருக்கேன். சூடாயிடுச்சு. இப்போ இதில் போட்டுடலாம். இந்த காலிஃப்ளவர் ஒரு 75% நல்லா குக்காகி வரணும். ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம இந்த சுடு தண்ணியில் அப்படியே விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுறலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வாட்டரை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். கோட் பண்ணி பொரிக்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்க்குறேன். எந்த ஸ்பூனில் சேர்த்திங்கனாலும் அதில் 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், காரத்தை பொறுத்து சேர்த்துக்கலாம். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியான மாவு பதத்துக்கு கொண்டு வந்துருங்க. இப்போ மாவோட பதம் இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரைன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாவு எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்குங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கோட் ஆகிடுச்சு. இதை போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயிலை மீடியம் ஹீட்டில் சூடு பண்ணியிருக்கேன். இப்போது காலிஃப்ளவர்ஸை நான் அளவளவாக போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ நல்லா 2 பக்கமும் வறுபட்டு நல்லா மொறு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வெளியே எடுத்துகிட்டு அடுத்தடுத்த பேட்சை இதே மாதிரி போட்டு நான் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்டான மொறு காலிஃப்ளவர் சில்லி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.